200 ரூபாவுக்கு எதிர்ப்பு வெளியிட்ட நாமலின் மிக பெரும் மோசடி. அடுத்தடுத்து வெளிவரும் தகவல்கள். வெட்கமில்லாமல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகக் கோரும் சுமந்திரன். நாட்டில் இனவாத மதவாத பிசாசுகள். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் சினம். காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு. 13 வயது சிறுமியின் சினிமாவை மிஞ்சிய சம்பவம். யாழ்ப்பாணத்தில் கடும் மழை. வீதிக்கு குறுக்கே முறிந்து விழுந்த மரம். வாக்களித்த மக்களுக்கு துரோகம் இழைத்த அனுர அரசாங்கம். எம்பி கஜேந்திரகுமார் சீற்றம். தேசிய மக்கள் சக்தியின் அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை நிறுவப்பட்டமையை கண்டித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை சம்பவம் தொடர்பில் சுமந்திரன் தனது உத்தியோகபூர்வ முகநூலில் பதிவொன்றினை இட்டே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பதிவில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசுக் கட்சி கேவலமாக காண்கின்றது. நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை போலீசாரினால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணமில்லாமல் சரியாக நடந்து கொள்கின்றது என்று சிலர் நினைத்தார்கள். ஆனால் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்திற்குள்ளேயே அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீள நிறுவப்படும் என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசும் முன்னைய அரசாங்கங்களைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது. எனவே அக்கட்சியைச் சேர்ந்த திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா உட்பட அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் சட்டத்தரணி MA சுமந்திரன் பதிவிட்டுள்ளார். எங்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சினைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தாமரை கோபுரத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட பௌத்த வணக்க ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டது. நாட்டில் சில இனவாத மதவாத பிசாசுகள் உள்ளனர். அவர்கள்தான் இதனை செய்கின்றனர். மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சினைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். மேலும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடும் மழையுடனான காலநிலை நிலவி வரும் நிலையில் சுழிபுரம் பகுதியில் நேற்றிரவு கடும் மழையுடன் வீசிய காற்று காரணமாக மரம் ஒன்று வீதிக்கு குறுக்கே முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதுடன் மின்கம்பமும் முறிந்ததால் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து செயற்பட்ட வலிகாம மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையிலான குழுவினர் வீதிக்கு குறுக்காக முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி போக்குவரத்தை சீர்படுத்தியிருந்தனர். இதேவேளை சீரற்ற காலநிலையால் அராலி பகுதியில் 5 வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. அத்துடன் அராலி பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணியிலும் அந்த குழுவினர் ஈடுபட்டிருந்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பொது இடம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டதாக பலிகாம மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நா. பிரதீபராஜா தெரிவித்திருந்தார். இந்த நிலைமையில் இது தொடர்பில் மக்கள் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நம்பிக்கையுடன் வாக்களித்த தமிழ் மக்களுக்கு தற்போதைய அரசாங்கம் முழுமையான துரோகத்தை இழைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நீதியமைச்சு மீதான விவாதத்தின் போது திருகோணமலை சட்டவிரோத விகாரை அமைப்பு தொடர்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் அரசாங்கம் பின்வாங்கியிருக்கக்கூடாது எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர், திருமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலையை நேற்று முன்தினம் இரவு அகற்றிய போது சாதாரண சிங்கள மக்கள் அதை எதிர்க்கவில்லை. ஏனெனில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் நீக்குவதாக நீங்கள் சொன்னதை நம்பி அவர்கள் உங்களுக்கே வாக்களித்திருந்தார்கள். இங்கிருக்கும் திருமலைக்கான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள். நீங்கள் நேற்றிரவு எடுத்த நடவடிக்கையை எதிர்த்ததெல்லாம் சிங்களவர்கள் மட்டுமே. அதை கண்டு நீங்கள் உண்மையில் பின்வாங்கி இருக்கக்கூடாது. அந்த இனவாத மதவாதத்தை கண்டு பின்வாங்கி இருந்திருக்க கூடாது.
உண்மையில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமெனில் மக்களிடம் சென்று எது சரி எது பிழை என்பதை, எப்படியான அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேர்மையுடன் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் இப்போது செய்ததெல்லாம் நீங்கள் இனவாதிகள் இல்லை என சொன்னதை நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்த சிங்களர் அல்லாத வாக்காளருக்கும் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கின்றீர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திடமிருந்து 200 ரூபாயும் மற்றும் கம்பெனிகளிடமிருந்து 200 ரூபாயும் என மொத்தமாக 400 ரூபாய் பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பள அதிகரிப்பு இந்த வரவு செலவு திட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மலையக மக்கள் பெரும் ஆதரவை வெளியிட்ட நிலையில் எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அதாவது தனியார் கம்பெனிகளுக்கு கீழுள்ள நிறுவனங்களுக்கு எவ்வாறு அரசாங்க படத்தை வழங்க முடியும் என்ற அடிப்படையில் எதிர்ப்பு வலுத்துள்ளது. இவ்வாறான எதிர்க்கட்சியின் நிலைப்பாட்டிற்கு மலையக மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் அவர்களுக்கு எதிரான போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்தனர். இதனையடுத்து மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்ததுடன் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமே தனது ஆதரவை வெளியிட்டிருந்தார். இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் இருந்த நிலையில் பிறகு அவருமே ஆதரவளிப்பதாக கருத்து வெளியிட்டிருந்தார். இவ்வாறு ஒரு 200 ரூபாவுக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்ட நாமல் ராஜபக்ச தான் தனது சொந்த தேவைக்கு லட்சக்கணக்கில் அரச நிதியை பயன்படுத்தியுள்ளார். அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி அவரது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு கால்டன் இல்லத்தில் பௌத்த வழிபாடுகளுக்கும் மற்றும் கால்டன் பாடசாலையில் சித்திரை புதுவருட கொண்டாட்டத்திற்கும் சுமார் 6,60,000 ரூபாய் அவரால் செலவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலம் காலமாக மக்கள் பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பல வருடங்களாக அட்டை, மலை, லயன் வீடு மற்றும் வறுமையின் பிடி என வாழ்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநாட்டும் மக்களுக்கு ஒரு 200 ரூபாய் ஒதுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். பதுளையில் தங்கள் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தனது தாயை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த 13 வயது சிறுமி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறுமி பதுளை எகடவெலவைச் சேர்ந்த 13 வயது மாணவி என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் படுகாயமடைந்த தாய் பதுளை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 4ஆம் தேதி நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் பதுளை எகடகொலவைச் சேர்ந்த 28 வயதுடைய துலாஞ்சலி குமாரி என்ற பெண் என போலீசார் தெரிவித்துள்ளனர். 200 ரூபாவுக்கு எதிர்ப்பு வெளியிட்ட நாமலின் மிக பெரும் மோசடி, அடுத்தடுத்து வெளிவரும் தகவல்கள். வெட்கமில்லாமல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகக் கோரும் சுமந்திரன். நாட்டில் இனவாத மதவாத பிசாசுகள், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் சினம். காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு, 13 வயது சிறுமியின் சினிமாவை மிஞ்சிய சம்பவம். யாழ்ப்பாணத்தில் கடும் மழை, வீதிக்கு குறுக்கே முறிந்து விழுந்த மரம். வாக்களித்த மக்களுக்கு துரோகம் இழைத்த அனுர அரசாங்கம், எம்பி கஜேந்திரகுமார் சீற்றம்.